இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்ல நம்ம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது அன்வான்ட் வீடியோஸ் சம்மந்தமெல்லாம் வரும். அதாவது படிப்பு ரிலேட்டட் சில வீடியோஸ் வரும், தேவையில்லாத சில வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் நம்ம எந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோ மட்டும் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மொபைலில் இப்போ உங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட மொபைல் இருக்குது, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொபைல் இருக்குன்னா அதில் வாங்கி இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இதை நான் சொல்கிறத உங்களோட மொபைலில் நீங்கள் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் பிரேவ் அப்படிங்கிறத கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம வந்து யூடியூப் ஆப்பில் தான் வந்து நம்ம வீடியோஸ் பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு என்னோட யூடியூப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கங்க. இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற வீடியோஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு என்னோட பர்சனல் ஐடி. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ என் வீடியோ நான் செலக்ட் பண்ணி ஒன்று பார்க்க போகிறேன்னு வச்சுங்களேன். கூடவே வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும், அக்செப்டபிள். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே இந்த சம்மந்தம் இல்லாமல் வாட் இஸ் அனிமல் டிஷ்யூ இதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, அதாவது ஸ்டடிஸ் ரிலேட்டட் தான். ஓகே, வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் பாருங்க, கீழே வந்துகிட்டே இருக்கும்போது சம்மந்தம் இல்லாத வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ண வீடியோஸும் கீழே போக போக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் அது போக இப்போ என்னோட வீடியோஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வரல. இப்போ இன்னும் மற்றவங்களோட வீடியோஸை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அவங்களுக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா அது வந்து 8 நிமிஷத்துக்கும் கீழே தான் இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் வருதா? ஸோ இதுதான் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஷார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இதெல்லாம் வரும். அக்செப்ட் இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தேவை. ஓகேவா? நம்மளுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. ஸோ இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பிரேவ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டிஃபால்ட்டர்லாம் அதை நாம் முடிவு பண்ணிப்போம். இது மேபி லேட்டர் கூட. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பிரேவ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு உள்ளக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 செக் பாக்ஸ் காமிக்கும். செகண்ட் செக் பாக்ஸை வந்துட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட். இப்போ ஏதாச்சும் வந்துட்டு கிராஷ் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் சென்ட் பண்ணிக்கும், தப்பு இல்லை. அண்ட் ரெண்டாவது பாருங்க, ஷேர் பிரைவேட் அண்ட் அனானமஸ் ப்ராடக்ட் இன்சைட்ஸ் அபவுட் வாட் ஃபியூச்சர்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் பை பிரேவஸ் யூசர்ஸ். அதாவது நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதனோட டேட்டாவை எடுக்கும். ஓகேங்களா? அப்போ இது தப்பான விஷயம் தானே அப்படின்னு பெரும்பாலானவங்க நினைப்பீங்க. இவங்கனாச்சும் பரவாயில்ல, எல்லா ஆப்புமே வந்து நம்மளோட டேட்டா நம்ம என்ன பண்றோம்னு கண்டிப்பா எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து விளம்பரம் கொடுக்கறது எல்லாம் பண்றது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் கூகுள்காரங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருந்தே டேட்டாவை எடுத்து அந்த விளம்பரத்தை நம்மளுக்கே போட்டு காமிச்சு அவங்க காசு சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரேவ் எக்ஸ்பெஷலி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ட்ராக்கர்ஸையும் எல்லா ஆட்ஸையும் வந்து பிளாக் பண்ணிடும். எந்த விளம்பரத்துமே நம்மளுக்கு காமிக்காது. ஓகேவா? அப்புறம் எதுக்கு இந்த வந்து டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இவங்களும் கண்டிப்பா பொழைக்கணும் இல்லையா? ஐ மீன் அவங்களுக்கு சார்பாக பேசுறேன் இல்லை, அவங்களுக்கும் இன்கம் வேணும், பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிசேபிள் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்து உள்ள வந்ததுக்கப்புறம் இதனோட ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, ட்ராக்கர்ஸ் ஆட்ஸ் அண்ட் பிளாக்ட் எஸ்டிமேட்டட் டேட்டா 0 டைம்ஸ் சேவ், இப்படி தான் இருக்கும். இப்போ இதன் மூலமா நான் உங்களுக்குள்ள யூடியூப் கொடுத்து ஓப்பன் பண்ண போறேன். ஜஸ்ட் யூடியூப் மட்டும் தான் கொடுக்க போறேன். நம்ம யூடியூப்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வேற எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு வேண்டாம். இப்போ நான் யூடியூப் கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா பார்த்துங்க, நான் இங்கே வந்து எதுவுமே வந்து லாகின் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் யூடியூப்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட சேனல்லையே வந்துட்டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நான் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் இப்போ பெரிய வீடியோஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்க, மற்ற வீடியோஸும் வரும். ஆனால் ஏதாச்சும் ஒரு விளம்பரம் நம்மளுக்கு காமிக்குமா? எந்த விளம்பரமே நம்மளுக்கு காமிக்கவே காமிக்காது. ஒரு விளம்பரம் கூட வராது. சரிங்களா? இதுதான் வந்து இதில் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இது நார்மலாக பண்ணுறது. இது நீங்கள் வெப்சைட்டில் பிரேவை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கனாலும் எந்த விளம்பரமும் வராது. நான் எப்போவுமே கம்ப்யூட்டரில் நான் வந்து யூடியூப் பார்க்குறேன் அப்படின்னா பிரேவில் தான் பார்ப்பேன். கூகுள்லேயோ ஃபயர்பாக்ஸ்லையோ நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் இது பிரேவ் தான் யூஸ் பண்ணுறேன். மொபைலில் எனக்கு இப்போ தான் இதெல்லாம் தெரியும். மொபைலில் நார்மலாக நான் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் ரொம்ப நேரம் மொபைலில் நான் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இது நார்மலாக. இப்போ நான் இதுக்குள்ளே வந்துட்டு வேற ஏதாச்சும் நான் யூடியூப்குள்ளே இப்போ இந்த இடத்துக்கு பாருங்க, ஸ்டடி வித் தர்ஷினி அவங்களோட சாரி வேண்டாம், இதுக்குள்ளேயே போயிட்டு ஒரு நிமிஷம். இப்போ இந்த இது வேற ஒரு நிமிஷம். இதில் வந்துட்டு நான் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் கொடுக்குறேன், சும்மா ஒரு புரிதலுக்காக. ஓகேங்களா? காணோம். இப்போ இவங்களதுல வந்துட்டு ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு வீடியோ, இந்த பெரிய வீடியோ நான் ஓப்பன் பண்றேன்.
இங்க பாருங்க, இதுலயும் வந்துட்டு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது. ஓகேவா? நார்மலா இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. மத்த அன்வான்டட் வீடியோஸ் வரும். அதுல அன்டவுட்டட்லி மத்த வீடியோஸ் எல்லாம் வரும். இப்ப இதுவே வந்துட்டு நார்மலா நான் வந்துட்டு YouTube ஆப்ல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அதுல ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது, இங்க பாருங்க, இங்க இந்த விளம்பரம்லாம் காமிக்குதுல, அந்த மாரி Braveல வந்து வரவே வராது. ஓகேவா? இப்ப இத விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். மறுபடியும் நான் வந்து Braveக்குள்ள போயிட்டு சில செட்டிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அத நீங்க பண்ணிக்கங்க. ஹோம்க்குள்ள போயிடுங்க. இப்ப பாருங்க, இப்ப இதுக்குள்ளேயே 34 ட்ராக்கர்ஸ் அண்ட் ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கீழே 3 டாட் இருக்கு இல்லைங்களா? அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா மீடியான்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மீடியா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள போயிட்டு யூடியூபுக்குன்னே இவங்க வந்து ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யூடியூப்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் யூடியூப் லிங்க்ஸ் இன் Brave வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறோம். அடுத்து பிளாக் யூடியூப் ரெக்கமெண்டட் கண்டென்ட். ஓகேங்களா? இதை பிளாக் பண்ணிட்டோம்னா எந்த வீடியோஸும் நம்மளுக்கு வராது. அடுத்து இந்த பிளாக் யூடியூப் டிஸ்ட்ராக்டிங் எலிமெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கமெண்ட் வேணும், நார்மலாகவே யூடியூப்ல ரெஸ்ட்ரிக்டட் மோடுன்னு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எந்த கமெண்ட்ஸும் உங்களுக்கு காமிக்காது. இல்லை அப்படின்னா இல்லை கமெண்ட்ஸ் வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸுமே காமிக்காது. ஓகேங்களா? நான் இப்போ இதை வந்து எனேபிள் பண்ணலை. அண்ட் பிளாக் யூடியூப் ஷார்ட்ஸை நம்ம வந்து பிளாக் பண்ணோம் அப்படின்னா அதையும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ரீலான்ச் பண்ண சொல்லுது. வெளியில் போயிட்டு உள்ளே வரோம். இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு யூடியூப்குள்ளே போகிறேன். யூடியூப்குள்ளே போயிட்டு பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாதெல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் உருப்படுறக்கையில் இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுக்குறேன். லாகின் பண்ணாமல் பார்த்தோம்னாவே அது கண்டதையும் தான் கொடுக்கும். அது அன்டவுட்டட்லி. ஓகேங்களா? படிப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு லாகினே பண்ணிக்கிறேன். சைன்இன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி காமிக்கும். இப்போ நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ இந்த தடவை வந்துட்டு நான் எதாவது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த வெற்றியோட குரூப் 1 PYQ இந்த வீடியோ ஓப்பன் பண்ண போகிறேன். சரிங்களா? இதை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. கீழே ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்மளுக்கு காமிக்குதா? எந்த வீடியோவும் காமிக்காது. நம்ம இந்த வீடியோவை மட்டும் எந்த வித கவனச்சிதறலும் இல்லாமல் அழகாக இந்த வீடியோவை பார்ப்போம். சரிங்களா? அதாவது நார்மலாக இப்போ நான் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். சேம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஒரே செகண்ட் இறங்கி இப்போ இது வேண்டாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு வெற்றிக்குள்ளே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்துட்டு இந்த PYQ1 வீடியோ போடுறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது விளம்பரம் வரும். விடுங்க. ஓகேவா? அந்த விளம்பரத்தையும் ஓட்ட வர்றானே. சாரி ஓடட்டும். சரி, விளம்பரம் போட்டோம். கீழே பார்த்தீங்களா என்னெல்லாம்? இது வேற ஒன்று. ஐயோ, எங்காவது காப்பிரைட் இஷ்யூ வேற கொடுத்துட போறாங்க. இப்போ பாருங்க, கீழே இந்த விளம்பரம் எல்லாம் வருதா? இது வேற. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஷார்ட்ஸ் வருதா? இப்போ சம்மந்தம் இல்லாத வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ல வருதா? ஸோ இப்போ சொல்லுங்க, இது வந்து பெஸ்ட்டா இல்லை அது பெஸ்ட்டா? அப்சல்யூட்லி இதுதான் பெஸ்ட். ஸோ நம்ம எதை பார்க்க வந்தோமோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்மளோட முழு கவனத்தையும் இதில் செலுத்துவோம். ஸோ இந்த மாதிரி Brave இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் நம்மளுக்கு வராது. இது வந்து நான் சிஸ்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணவே முடியாது. விளம்பரம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அந்த படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் தவிர்த்துருவோம். ஆனால் நம்மளையும் அறியாமல் சில சமயம் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இந்த சோஷியல் மீடியா வந்துட்டு நம்மளை இழுத்துட்டு உள்ளக்குள்ளே போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தம்ப்நெயில் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வியூஸ் இருக்கும். ஏதோ ஒன்று நம்மளை இழுத்துட்டு உள்ளே போயிடும். நானும் இதில் சிக்கியிருக்கேன். சரிங்களா? ஸோ சும்மா நம்ம வாயில் வந்து வடை சுடலாம், நம்ம வந்து எதையும் கவனிச்சதில் இல்லாமல் பண்ணிட முடியும், சாதிச்சிட முடியும், சக்கரை பொங்கல் சாப்பிட முடியும்னு. ஆனால் யதார்த்தத்தில் அதெல்லாம் முடியவே முடியாது. நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு டைமில் நம்ம சிக்கிறோம். பிகாஸ் ஸ்டடீஸ் அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்மளுக்கு அப்பாடான் தான் இருக்கும். வேற ஏதாச்சும் பார்க்கலாமே அப்படின்னு தோணும்போது நம்ம சிக்கிடுவோம். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து 24/7/365, அதாவது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் 365 நாட்களும் படிப்புன்னு இருக்க போறதில்லை. ஆனால் படிக்கும்போது எந்தவித கவனச்சிதறலும் இல்லாமல் இருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸே வந்துட்டு நார்மல், மோர் தேன் இனஃப். அண்ட் இதை தாண்டி சில செட்டிங்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க பண்ணிக்கங்க. இப்போ இதுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். நீங்க வேற ஏதாச்சும் யூடியூப் தவிர நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா எல்லா ட்ராக்கையும் பிளாக் பண்ணிட்டு எல்லா ஆட்ஸையும் பிளாக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வரும். ஸோ அதனால வந்துட்டு அப்போ லைட்டாக ஸ்லோவா இருக்கும். சில சமயம் ஓப்பனும் ஆகாது. கொஞ்சம் இப்போ நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த இடத்துக்கு ஆட்டோ ஃபில்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் மெத்தட்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதாச்சும் வந்துட்டு நீங்க வந்து பே பண்றீங்க இல்லை மறந்தாப்புல இதுலேயே ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோம்.
இதெல்லாம் ஆக்சுவலாக கூகுளில் இருக்கும், ஃபயர்பாக்ஸில் இருக்கும், எல்லாத்துலையும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கணும். ஆனால் எவ்வளோ பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அட்ரஸ் அண்ட் மோரில் அதையும் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்தது சேவ்டு இன்ஃபர்மேஷன் அதையும் டிசேபிள் பண்ணிடுங்க. சரிங்களா? எப்படி வரணுங்க? ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ இந்த கீழே 3 டாட் டச் பண்ணி இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு கீழே வந்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க? ஆட்டோ ஃபில் இதெல்லாம் பண்ணிடும். இதுவே மோர் தேன் இனஃப். அதுக்கப்புறம் இது டிஸ்பிளேல வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது. அடுத்து ஓப்பன் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் பிரேவ் இது எனேபிள் இருக்கட்டும். அப்போ தான் ஏதாச்சும் லிங்க் டச் பண்ணால் இதில் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்துட்டு மீதி எல்லாமே நார்மல் தான். வேறு எதுவும் நீங்கள் வந்து பிரேவ் பாஸ்வேர்ட் மேனேஜர் இதையும் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சிடணும். அடுத்தது மற்றதெல்லாம் இருந்துட்டு போகுது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வேண்டாம். சைட் செட்டிங்ஸ்குள்ளே பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். பிகாஸ் நம்மளோட லொக்கேஷன்லாம் அது வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன். எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிடுங்க. நான் யூடியூப்புக்காக மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இதை தாண்டி நார்மலாக வேறு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு எதில் யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஃபயர்பாக்ஸ் ஃபோக்கஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு ப்ரைவேட் ஆப் போல். அது வந்து எதையுமே வந்து ட்ராக் எல்லாம் பண்ணிவிட்டு அதில் பெரும்பாலும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவேன். நான் கூகுளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துருவேனோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ ஏதாச்சும் ஒரு கூகுள் மீட் ஏதாச்சும் ஒரு கூகுள் சம்மந்தப்பட்டதுன்னா அந்த சமயம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுளை தூக்கி போட்டுருவேன். அஃப்கோர்ஸ் நான் யூடியூப் கூகுளில் இருந்தால் எடுக்கிறேன். பட் அது நமக்கானதாக இருக்கணுமே தவிர்த்து அவங்க கொடுக்குறத நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? சுய சிந்தனையோடு இருக்கணும். நம்மளோட விஷயம் நாம யோசிச்சு தான் எதையுமே பண்ணணும். அவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளை பாரு, இதை நீ பாரு அப்படின்னு சொல்லவே கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுங்க. அண்ட் இதை தாண்டி வேற எதுவும் பெருசாக எனக்கு தெரிஞ்சும் இல்லை. ஸோ பிரேவ் ஷீல்ட்ஸ் நியூஸ் ஓகே, அவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். அழகாக நீங்கள் எந்த வித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டிலலாம் வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஃப்ரீ டைமில் வந்துட்டு கையை ஏதாச்சும் நோண்டி பாருங்கள், உங்களுக்கே புரிய வந்துடும். பட் மேக்ஸிமம் இதை தான் நீங்கள் பண்ணணும். டேப்ஸ் எல்லாம் வந்துட்டு அது அப்படியே இருந்துட்டு போகுது. பெருசாக வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மீடியாவில் வேறு ஏதாச்சும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம், இது மட்டும் இருந்த போது. இப்போ சப்போஸ் இந்த யூடியூப் டிஸ்ட்ராக்டிங் எலிமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து காமிக்காது. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட யூடியூப் ஆடியோவும் கேட்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த செகண்ட் பட்டன் பேக்ரவுண்ட் பிளேன் இருக்கும். ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். அழகாக நீங்கள் வந்துட்டு சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்ல போய் தான் வந்துட்டு எனக்கு பிரேவில் வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி யூடியூப் மொபைலில் கொண்டு வந்திருக்காங்கன்னே எனக்கு தெரியும். நான் வந்து முன்னாடியெல்லாம் நினைப்பேன் நம்ம யூடியூப்ல வந்துட்டு நம்ம எந்த வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த வீடியோஸ் மட்டும் பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அதுக்கு அவன் ஒரு 50 ரூபா வாங்கினாலும் பரவாயில்ல, 100 ரூபா வாங்கினாலும் பரவாயில்ல, காசு கொடுக்குறதுக்கு மனசு வராது. கண்டிப்பாக எனக்கு மனசு வராது. ஏன்னா நான் அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு எத்தனைக்கு எத்தனை அப்படின்னு ஒன்று பழமொழி இருக்கும், எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, அந்த மாதிரி இருப்பாங்கன்னு யோசிக்கும் போது எனக்கு பிரேவ் வந்துச்சு. பிரேவ் நான் 4-5 வருஷமா சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறேன். பட் எந்நேரமும் நம்ம கூடவே உடன்பிறவா தோழன் தோழி போல இருக்கிறது நம்மளோட மொபைல் தான். ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்ஸ் எல்லாம் இப்போல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், அன்ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஒன்றுமே பண்ணுறதுக்கு வழியில். பட் சிஸ்டத்தில் நான்லாம் ஒரு வீடியோ கூட ஒரு சிஸ்டத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்க்க மாட்டேன். மொபைலில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அழகாக இது அமைஞ்சிச்சு. உங்களுக்கு பண்ண போய் தான் எனக்கு இது தெரிஞ்சிச்சு. யூடியூப்னே இவங்க எப்படி ஃபெசிலிட்டிஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேற எந்த ஆப்புமே வந்துட்டு பண்ணாதது, வேற எதுவுமே பண்ணாதது. ஸோ நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த பாதிப்பும் வராது. கூகுளை விட 1000 டைம்ஸ் இவங்கெல்லாம் பெட்டர். யாருக்காச்சும் சில பேர்த்துக்கு வந்து தோணும் டேட்டாவை திருடிடுவாங்களோ, நம்மளது ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் பார்க்க போனால் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் வந்துட்டு கூகுள் தான் பாதி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ இது என்னோட மொபைலில் வந்துட்டு இந்த யூடியூப் வந்துட்டு நான் வந்துட்டு டிசேபிளே பண்ண முடியும். இப்போ எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த நான் யூடியூப்பை வந்து டச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு செகண்ட் டச் பண்ணுறேன் அப்படின்னா ஆப் இன்ஃபர்மேஷன் வரும். இதுக்குள்ளே வந்து டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? டிசேபிள் ஆப் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வேற பாஸ்வேர்டு கேட்கும். ஒரு செகண்ட், இப்போ பாருங்க டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பாருங்க யூடியூப்ங்கிற ஒரு ஆப்பே இருக்காது. அதே மாதிரி தான் நான் அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் இது மேலே இருக்கிறது விளம்பரம். இப்போ பாருங்க கூகுள்காரன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்னு. எல்லா பிராண்டட் கம்பெனிக்கும் காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. சரி, அது போயிட்டு டச் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே வராது. நான் டச் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நானும் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவேன். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கறது, என்னமோ வந்துட்டு தினம் 1000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது, அந்த வேலையை நானும் சில டைம் பண்ணுவேன் போர் அடிக்கும் போது. ஸோ அதனால வந்துட்டு அந்த தேவையில்லாதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. சிஸ்டத்தில் இருக்கிறவங்க
ஜஸ்ட் பிரேவை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே போல செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி நீங்க வச்சுங்க. நீங்க கூகுளில் யூஸ் பண்றீங்கனாலும் தயவு செஞ்சு வந்து இந்த பாஸ்வேர்ட் சேவ் பண்றது அவனே எல்லாம் பண்ணிக்கிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு அதெல்லாம் கொடுத்து வைக்காதீங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்மளுக்கு பெரிய ஆபத்தா வரும். ஏகப்பட்ட ஸ்கேமர்ஸ் வந்து நம்மளுக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு அக்கௌண்ட் இல்லை பணம் இருக்காது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கும் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவையான ஆப்ஸ் தான் நான் வச்சிருப்பேன். எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நான் போய் இன்ஸ்டால் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். எப்போதும் டிஃபால்ட்டா வந்து உள்ளுக்குள்ள வந்து நான் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். அது டெலிகிராம் ஆகட்டும் இல்லை இது ஆகட்டும் வேணுங்கிறது மட்டும்தான் நான் வச்சிருப்பேன். சரிங்களா? அண்ட் அது போக வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எதையுமே வந்து லிமிட்டடா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட சுய சிந்தனை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லாமே போயிடும். நம்ம என்ன பண்றோம், அதாவது இப்போ நம்ம நார்மலா இருக்கிறது வேற, பட் நம்ம ஒரு போனை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா மாறுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ்னே ஏகப்பட்டது சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேலையில கவனத்தை செலுத்தணும்னா முன்னேறிடுவோம். அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரீ ஆப்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாம இருந்தா அந்த ட்ரீ கொஞ்சம் கொஞ்சமா வளருமா, அது வந்து நம்மள வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு எடுத்துட்டு போகுமா. அதுக்கு ஏன் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதை ட்ரீயை வளர வச்சு அது வளரதா இல்லையா அதை ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. எந்த சோஷியல் மீடியாவும் ஆப்பை யூஸ் பண்ண மாட்டோம். நான் எந்த சோஷியல் மீடியாலையுமே இல்லை, நான் டெலிகிராம் அண்ட் யூடியூப்ல மட்டும் தான் இருக்கேன். அண்ட் அதுவே எனக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்கு. அந்த யூடியூப் இப்போ சேனல் ஆரம்பிச்சுங்காட்டி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூடியூப்லயும் வந்துட்டு நான் அன்வான்ட் சேனல்ஸ் எதுவுமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதையும் நான் உங்களுக்கு வேணுங்கிறேன். இப்போ யூடியூப் டிசேபிள் பண்ணதை எனேபிள் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூடியூப்குள்ள நான் போறேன். பிகாஸ் நான் வந்து சேனலுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு யூடியூப் வந்து தேவைப்படும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப்குள்ளே இருக்குது. இது வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட். நான் என்னோட சேனல் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க 2 பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் அதுக்கு போய் ரிப்ளை பண்ணும், ஐ மீன் லைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு யூடியூப் வந்து தேவை இல்லை அப்படின்னா நான் சிஸ்டம் ஆன் பண்ணி நான் அதை பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்க எதுவுமே இருக்காது. நான் இதில் வந்துட்டு எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணல. என்னோட சேனல் வீடியோ நான் வச்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சேனல் போயிடும், ஸ்கேம் பண்ணி விட்டுருவானுங்க. அப்புறம் நான் சிறுக சேர்த்தது சதறிடும். ஸோ இப்போ ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்துட்டு பர்சனல் அக்கௌண்ட்குள்ளே போகிறேன். பர்சனல் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்கள். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேனே தவிர்த்து வேறு எதையுமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. இதுவும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்குற சேனலெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொன்று நல்லா நினச்சிக்க, இதுதான் வந்து பெஸ்ட்டு இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்குறீங்க, ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சூப்பர் சேனல், அவ்வளோதான். அவங்களோட ஒர்க் நீட்டாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க. பட் நல்லா ஞாபகம், அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட சுய சிந்தனை இழந்துடாதீங்க. அவங்களதெல்லாம் வந்து 1% தான். உங்களோட செல்ஃப் ஒர்க் தான் வந்து 99%, சாரி 100%. இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் 101% ஆகும். நான் இந்த மாதிரி நானும் 2022 டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தேன், படிக்க ஆரம்பிச்சேன். அவங்க என்னெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கோ டிஎன்பிஎஸ்சி எப்படி படிக்க வேண்டும், ஜிஎஸ் எப்படி படிக்க வேண்டும், இந்த மாதிரி வாய்க்கு வந்த தம்ப்நெயிலெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை தான் நானும் பார்த்துட்டு கொண்டிருப்பேன். உருப்படவே இல்லை. என்னோட தப்பு தான். அவங்கள நான் குறைய சொல்ல, அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம வேலையை பார்க்கணும். அப்புறம் குரூப் 1ன்னா சென்னைக்கு தான் போகணும் அப்படி இப்படின்னு, அதாவது யூடியூப்ல இல்லை, நார்மலாகவே லைப்ரரி போய் படிக்கும்போது ஓப்பனாக அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ எல்லாமே உடான்ஸ் தான். நம்ம பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இந்த இப்போ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு செல்ஃப் ஒர்க் பண்ணுங்கள். பார்க்குற சேனல்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் லிமிட் பண்ணுங்கள். புக்ஸ் எடுத்து வச்சு நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஏன்னா அது நம்ம நிறைய டேட்டா இருக்கும். ஒரு வாரம் நிற்கும் மறக்கும், ஒரு வாரம் நிற்கும் மறக்கும். ஸோ திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறையா மண்டைக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கும். டெஸ்ட் ஒரு தடவை போடலாம், பட் ரிவிஷன் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்னாச்சும் ரிவிஷன் பண்ணணும். அந்த ரிவிஷன் திரும்ப திரும்ப பண்ணும்போது கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும், எரிச்சலாகும். பொறுத்துக்கிட்டு பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா போஸ்டிங் வாங்குறது சிரமம். சரிங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து நம்ம சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதனால கவனமாக இருங்க. தேவையான சேனல்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லா படிங்க. உங்களுக்கு இது நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆல்ரெடி எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணால் எதுவுமே காமிக்காது. உங்களெல்லாம் ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் என்னெல்லாம் காமிக்குதுன்னு நீங்களே பார்த்துங்க. அண்ட் ஹோம் இப்படி தான் இருக்கும். நானாக வேணும்னா தான் உள்ளே போய் பார்ப்பேன். அந்த யூடியூப் வந்து என்னை நீ பாருன்னு சொல்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சிகரம் ஏறி சாதிக்கணும்னு. இன்னைக்கு அதெல்லாம் சாதனையே கிடையாதுங்க. இதுதான் சாதனை. இந்த மாதிரி இந்த போலியான விஷயங்கள்லேருந்து நம்மளை தள்ளி வச்சுக்கிறோம் பாருங்க,
அதுதான் வந்து சாதனை. சரிங்களா? சோஷியல் மீடியா நல்ல விஷயம் தான், நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லது. இப்போ நான் இந்த யூடியூப் ஒரு சோஷியல் மீடியா தான், அது இருக்கங்காட்டி தான் நான் சேனல் ஆரம்பிச்சு உங்ககிட்ட எல்லாம் ரீச் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம நம்மளோட தேவைக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பரான விஷயம் தான், எதுவுமே மோசம் கிடையாது. பட் நம்மளோட விஷயங்கள கவனம் இல்லாம இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்காம அதோட போக்குல நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள காலப்போக்கில் காணாம ஆக்கி விட்டுரும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் சுய சிந்தனையோட இருக்கணும்னு நான் சொல்றது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ். நல்லா பண்ணுங்க, தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கோங்க. யாரும் நம்மளை காப்பாற்ற வர போறது இல்லை. நம்மளாலேயே சில சமயம் நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அப்ப மற்றவங்களாம் நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்களா? ஸோ யாரையும் முழுசா நம்பாம யாரையும் அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நம்மகிட்டயே ஏகப்பட்டது இருக்கு, அதை சரியா டியூன் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா போதும், அழகா நம்மளோட வாழ்க்கையை நம்ம பயணிச்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.